நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற நிறைய விஷயங்களுக்கு நமக்கு தெரியாமலே இங்கே அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். நான் இங்கே ஸ்மோக்கிங் பற்றியோ இல்லை அதிகமாக ட்ரிங்க் பண்ணுற ஆல்கஹாலை பற்றியோ சொல்லலை. இது எல்லாத்தையும் விட இதுக்கு ஈக்குவலாக இருக்க, இதுக்கு சரிசமமாக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷனை பற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாம் புக் எடுத்து படித்த காலம் போயிட்டு ஸ்மார்ட் ஃபோனில் படிக்கிற காலம் வந்துடுச்சு. அது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு 11th படிக்கிற பொண்ணு ஒரு பாடத்தை, ஒரு சப்ஜெக்டை ஃபோன் எடுத்து பார்த்து படித்தா புரியுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே பாடத்தை, அதே சப்ஜெக்டை புக் எடுத்து பார்த்தா புரியல அப்படின்னு சொல்கிற நிலமையில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் இங்கே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா மொபைல் ஃபோன் இன்றைக்கி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்ம நிறைய விஷயத்த பண்ண முடியாது. அது வேணாம், தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்காக வைக்கிற அலாரமில் இருந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆன்லைன் கிளாஸ் வரைக்கும், ஏதாவது அவசரம்னா கூப்பிட்ற எமர்ஜென்சி காலில் இருந்து, எவ்வளோ தூரம் இருந்தாலும், எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். மொபைல் ஃபோன் நம்ம வாழ்க்கைக்கு கட்டாயம்தான். ஆனால் அதை நீ எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்றது தான் இங்கே முக்கியம். உனக்கு தெரியுமா, நார்மலாக ஒரு சராசரியான நபர் ஒரு நாளைக்கு 110 தடவை ஏதாவது கால் வந்திருக்கா, இல்லை மெசேஜ் வந்திருக்கா, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சராசரியாக 75% மக்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனே அவங்க மொபைலில் மொதல் செக் பண்ணுறது அவங்க நோட்டிஃபிகேஷனை தான். இதை தவிர 3% மக்கள் நைட்டில் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது நான் இங்கே தப்புன்னு சொல்ல வரல. நீங்கள் அதுக்கு அடிமையாயிடாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது உங்களுடைய சிந்தனையும், உங்களுடைய எண்ணத்தையும், உங்களுடைய டைமையும் உங்களுக்கு தெரியாமல் திருடிக்கிட்டு இருக்கு. அதை திருடாமல் பார்த்துக்கோங்க. அது உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாமல் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு ரிசர்ச் ஸ்டடியில் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுற ஆண்கள் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸும் டிப்ரெஷனும் அதிகமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமாக பெண்கள் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸும் அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய ஃபோனுக்கு மறக்காமல் தினமும் சார்ஜ் போடுறீங்க. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. ஃபோனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பர் கிளாஸில் இருந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கவர் வரைக்கும் அதுக்கு போடுறீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஃபோனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட், முன்னுரிமை ஏன் உங்களுடைய லைஃபுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? எந்த ஒரு பழக்கமும் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையிலேருந்து அதை நீக்கிறது அப்படின்றது கஷ்டம்தான். ஏன்னா அது நம்மளுடைய மூளையில் சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அது ஒரு ரொட்டீனாக நம்மளுடைய வாழ்க்கையில் மாறி இருக்குது. ஒரு விஷயத்தை அதிகமாக பண்ணும்போது நம்ம அதை பிளைண்டாக வச்சுருக்கோம். உன்னுடைய மொபைலில் வர ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உனக்கு தெரியாமல் உன்னுடைய ப்ரொடக்டிவை கில் பண்ணிக்கிட்டு இருக்கு. நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, நீ அதிகமாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ஷேர்சாட் அப்ளிகேஷன், நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்கள் டச் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணும்போதும் அது எல்லாமே உங்களுடைய நேரத்தை வீணடிக்குது. கடைசியாக நான் உங்களை ஒன்று கேட்குறேன். உங்கள் ஃபோனில் இருக்கிற எத்தனை அப்ளிகேஷன் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறத்துக்காக, நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக அது உதவுது? இப்போவே உங்கள் ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத அப்ளிகேஷனை இப்போவே டெலீட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக நேரம் செலவிடுற அந்த வேஸ்ட்டான அப்ளிகேஷனை, யூஸ்லெஸ் அப்ளிகேஷனை இப்போவே அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த ஃபோனை வச்சு என்ன ப்ரொடக்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்போ தேவையில்லாத இந்த சோஷியல் மீடியாவை நீ வேஸ்ட் பண்ணுறதுக்கு, உன்னுடைய டைம் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த டைமை உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்காக யூஸ் பண்ணு. அது எதுவாக இருந்தாலும் சரி, நீ புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்கில்லாக இருக்கலாம், உன் லைஃபுக்கு எது தேவையோ அதை தேடுங்க. அது குரூப் எக்ஸாமாக இருக்கலாம், நீட் எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஃபிட்னஸாக இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு சமையல் வீடியோவாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். நீ வாழ்க்கையில் நீ நினச்ச இடத்துக்கு அடையணும்னா, நீ நினச்ச உன்னுடைய கோலை ரீச் பண்ணணுன்னா, இந்த டெம்பரரியான டைவர்ஷனை நீங்கள் குவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் நினச்ச அந்த பொசிஷன் அடைய முடியும். வாழ்க்கையில் கனவு இருக்குது, ட்ரீம் இருக்குது, லட்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது. அதுக்காக நீ உழைக்கிறியா, அதுக்காக நீ கஷ்டப்படுறியா, அதுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா, உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னோட கனவை விட்டு கொடுத்துறாத. இந்த டெம்பரரி டைவர்ஷன்லாம் மாட்டிக்காத. ஒவ்வொரு நாளும்
உனக்கு எது தேவையோ அதை தேடு, தேடிக்கிட்டே இரு. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று நீ தேடல் தொடங்கியதே அப்படின்ற மாதிரி உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ ஒவ்வொரு நாளும் முன்னாடி போய்கிட்டே இரு. இப்போ முடிவு பண்ணு, இதுக்கப்புறமும் மற்றவங்க அனுப்புகிற மெசேஜுக்கும் போஸ்ட்டுக்கும் லைக்குக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதே சராசரியான வாழ்க்கையை வாழ போறியா, இல்லை உன் வாழ்க்கையில் நீ மேலே வர்றதுக்கு, நீ சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, உன்னுடைய ட்ரீம் பக்கத்தில், உன்னுடைய கனவு பக்கத்தில், உன்னுடைய சக்ஸஸ் பக்கத்தில் போகிறதுக்கு நீ முயற்சி செய்ய போறியான்னு நீ தான் முடிவு பண்ணணும். உன் கூட இருக்கிறவங்க இந்த ஃபோனை வச்சு என்ன வேணால் பண்ணட்டும், சீரியல் பார்க்கட்டும், வெப் சீரிஸ் பார்க்கட்டும், கேம் விளையாடட்டும், கிரிக்கெட் பார்க்கட்டும், வாட் எவர், யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். மற்றவங்க பண்ணுற அதே காரியத்தை நீ இதுக்கு முன்னாடி பண்ண அதே விஷயத்த பண்ணிட்டு இருந்தீன்னா இது வரைக்கும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தியோ அதே வாழ்க்கையை தான் வாழ போகிற. இது வரைக்கும் உனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சோ அதே ரிசல்ட்டு தான் கிடைக்கும். இதுக்கப்புறமும் நீ எப்படி வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணு. உன்னுடைய டைமை, உன்னுடைய நேரத்தை புதுசாக கற்றுக்கிற விஷயத்துக்காக ட்ரை பண்ணு. உன்னுடைய நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா சோர்ஸஸும் நீ கையில் வச்சுருக்க இந்த சின்ன ஸ்மார்ட் ஃபோன்லே இருக்குது. அதை நீ தான் தேடணும். தேடு, கண்டுபிடி, உன்னால் சாதிக்க முடியும். நீ வாழ்க்கையில் சாதிச்சு காட்டு. உன்னோட சக்ஸஸை உன்னால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும்.